24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதர்வாங்கிற சூப்பரான ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2023 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, தொடர்ச்சியா 2 கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளாட்ல 2 பேர் இறந்து கிடக்காங்க. பாய் ஃப்ரெண்டு தான் லவரை சுட்டு கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. ஹீரோயின் இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இவங்க இதை நம்பாம ஹீரோ கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. ஹீரோ உண்மையான கொலையாளிய கண்டுபிடிச்சாரா இல்லையா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நாம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பத்திரிகையாளரோட வீட்டை காமிக்கிறாங்க. இவரோட பேர் வினோத். இவரை கொலை பண்றதுக்காக நிறைய ஆட்கள் அங்க வந்திருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள போய் வினோத்தை அடிச்சு கொடூரமா கொலை பண்றாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. அதே குரூப் இவர் அடிச்சு தூக்கணும்னு வேகமா வராங்க. இவரும் தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா இந்த குரூப் இவரையும் கொலை பண்றாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த குரூப் துப்பாக்கி முனையில இவரை புடிச்சு வச்சிருக்காங்க. இப்பதான் இவரோட வாய்ஸ் ஓவர்ல தனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாரு. அதுக்கான செலக்ஷனுக்காக வந்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா முடிக்கிறாரு. இப்ப ரன்னிங் வைக்கிறாங்க. இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவருக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. இவருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். அதனால இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோட கிராமத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஆட்களும் என்னப்பா போலீஸ் ஆகணும்னு சுத்திக்கிட்டு இருந்த, இனி அவ்வளவுதானான்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட என்னடா பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் அங்க வராரு. எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க. இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, போலீஸ்லயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல சிலதுக்கு ரன்னிங் எல்லாம் தேவையே கிடையாது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுல நுழைஞ்சிருன்னு சொல்றாரு. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு அது சம்பந்தமான புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிட்டு வேலையும் கிடைக்குது. இப்ப ஹீரோட சீனியர் ஆபீசரா ரங்கான்னு ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்களோட பேர் சாரா. இப்ப ஹீரோ முத நாள் வந்து ஜாயின் பண்றாரு. கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பாரு. அதனால ரங்காவும் ஹீரோவை சத்தம் போட்டுட்டு இனிமேல சீக்கிரம் வரணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ எல்லார்கிட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஆனா சாரா இவரை கண்டுக்காம கிளம்பி போயிடுறாங்க. சாரா எதையும் நினைச்சு சரக்கு அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட வேலை கைரேகை செக் பண்றதா. அங்க ரகுங்கிற ஒருத்தர் ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆயிராரு. சாரா ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கன்னு அவர்கிட்ட கேக்குறாரு. சாராவுக்கு ஒரு லவர் இருக்காரு. இவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அந்த டென்ஷன் தான் இப்படி நடந்துகிட்டாங்க. ஆனா சாராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல எல்லாரும் கிளம்பி வராங்க. ஒரு நகை கடைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் கொலை நடந்திருக்கு. எஸ்ஐ மட்டும் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட டீம் அங்க வராங்க. இப்ப ஹீரோ இந்த கொள்ளை எப்படி நடந்திருக்குன்னு தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாக்குறாரு. சாரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவனோட பாய் ஃப்ரெண்டு போன் பண்ணி ஏதோ பேசுறாரு. இதனால அவங்களும் டென்ஷன் ஆகி வெளியில போய் சரக்கு அடிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களா வந்துட்டாங்களா, சாரா எங்கன்னு எஸ்ஐ கிட்ட கேக்குறாரு. இப்ப ஹீரோ வந்து சாரா ஒரு வேலையை வெளியே போயிட்டு தான் சொல்றாரு. சரி இருக்கட்டும், நீ யாருன்னு கேக்குறாரு. சார் நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன்னு ஹீரோவும் சொல்றாரு. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட சில தகவலை சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சார் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து சார் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் கைரேகை கிடைச்சிருக்கு, இந்த வழியா தான் வந்திருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் இதை கேட்டுட்டு அதே மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேர் தான் இதை பண்ணிருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பார்த்தா அவங்க நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது. உடனே எல்லா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லையும் தேடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்க சொல்றாரு. இப்ப போலீஸ் வந்து அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ, ரகு, அந்த அண்ணன் இந்த 3 பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பண்ண விஷயத்த சொல்லி அண்ணன் பாராட்டாரு. ஆனா ரகு தன்னோட கேஸ்ல சொதப்பிருப்பாரு. இதை சொல்லி அண்ணன் கிண்டல் பண்றாரு. அதுவும் நார்த் இந்தியன் சம்பந்தப்பட்ட கேஸ் தான். அந்த கேஸ் என்னன்னு ஹீரோ கேட்க அதுக்கும் இப்ப நடந்த திருட்டு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. உடனே இன்ஸ்பெக்டரை பார்க்க ஸ்டேஷனுக்கு வராரு. இப்ப சந்தேகப்பட்ட எல்லார்கிட்டையும் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு இந்த 2 பேர் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த 2 பேரை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை முடிச்சுட்டு மீடியா கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணதா சொல்றாரு. ஹீரோ முக்கியமான தகவல் கொடுத்ததுனால எல்லாரும் இவரை பாராட்டுறாங்க. அங்க மீடியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யார் அந்த பொண்ணுன்னு ஹீரோவும் எட்டி பாக்குறாரு. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோயினை பார்த்ததும் இவருக்கு சில விஷயம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ஹீரோயின் ஜூனியரா தான் இருப்பாங்க. இவர் அவங்கள லவ் பண்ணுவாரு. லவ் சொல்லலாம்னு போவாரு, ஆனா சொல்ல மாட்டாரு. இப்படியே ஸ்கூல் லைஃபும் முடிஞ்சு போயிருக்கும். இப்பயாவது போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுன்னு ரகு சொல்றாரு. ஆனா ஹீரோ இப்பயும் தயங்குறாரு. ஆனா ரகு ஹீரோயின் கிட்ட கேஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. அதனால சகஜமா பேசுறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நானும் நீயும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், நீ என்னோட ஜூனியர்னு சொல்றாரு. அப்படியான்னு ஹீரோயின் கேட்டுட்டு ஹீரோவுக்கு கை கொடுக்குறாங்க. இப்ப கேஸ் சம்பந்தமா அடிக்கடி பேட்டி எடுக்க வராங்க. அதனால 2 பேரும் சகஜமா பேசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஜோசின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க நடிகையா இருப்பாங்க. அவங்கள ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட பைக்ல ஏறி வராங்க.
இதனால ஹீரோ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷார்ட் பிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவரும் கதையை சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நீ இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பேன்னு சொல்றாரு. சரி ஹீரோயின் யாருன்னு கேட்க நீ தான் உன்னோட ஆள்கிட்ட பேசணும்னு ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா ஹீரோயின் கிட்ட முதல்ல லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடிக்க சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோயினை பார்க்க வராரு. அவங்களும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இவரும் தன்னோட லவ் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியல. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அங்கதான் ரகு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா லவ் சொல்லிட்டியான்னு கேட்க ஹீரோ இன்னும் இல்லைன்னு சொல்றாரு. சரி நான் வந்து பேசவான்னு கேக்குறாரு. இல்ல வேணாம் நானே பேசிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஜோசி போன் பண்ணா வீட்டுக்கு வர சொல்றா, நீயும் வா போயிட்டு வரலாம்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரும் ஜோசியோட பிளாட்டுக்கு வராங்க. கதவு திறந்து கிடக்குது. உள்ள வந்து பார்த்தா ஜோசியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் இறந்து கிடக்குறாங்க. துப்பாக்கியை வச்சு சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டை பிடிக்க வராங்க. ஹீரோ அவங்களை தடுத்து எல்லாமே எவிடன்ஸ் சொல்றாரு. அடுத்த சீன்ல போலீஸ் இங்க வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீடியா வச்சு அந்த எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. இறந்து போனது நடிகையா இருக்கிறதுனால ஹையர் ஆபீசர்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு மீடியா கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க. ஜோசியோட லவர் பேர் சிவா. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஜோசி நடிக்கிறது பிடிக்கல. அதனால ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டதா பிளாட்ல இருக்கிறவங்க சொன்னதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிவாவோட பேச்ச கேட்காம ஜோசி மறுபடியும் நடிச்சதுனால துப்பாக்கி வச்சு அவங்களை சுட்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்றாரு. ஆனா மீடியாவில் பல மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோசிக்கும் இன்னொரு நடிகருக்கும் தொடர்பு இருந்ததுனால சிவா அவங்களை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுறாங்க. இப்ப ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட கண்டிப்பா சிவா இதை பண்ணிருக்க மாட்டாரு, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா மேடம் நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம், கேஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. ஜோசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நடிகையா இருக்க மாட்டாங்க. சிவா தான் சினி ஃபீல்ட்ல இருப்பாரு. சிவா தான் ஜோசியை ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் ஜோசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அப்படி இருக்கப்ப போலீஸ் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறத அந்த பிளாட்ல இருக்கிறவங்க பாத்துருக்காங்களேன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி நடிச்சிருப்பாங்க. நம்மளோட நடிப்பு எப்படி இருக்கு, வெளியில இருக்கவங்க எப்படி பாக்குறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் சண்டை போட்ட மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஏன் முன்னாடியே பல தடவை நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்காரு. இவர் கூட தான் ஜோசியை தொடர்பு படுத்தி பேசியிருப்பாங்க. அதனாலதான் இவரை விசாரிக்க வந்திருக்காரு. உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் எப்படின்னு கேட்கிறாரு. சார் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2 படம் நடிச்சிருக்கோம், அவ்வளவுதான் எங்களுக்குள்ள பழக்கம்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சில தகவலை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப இவர் சில விஷயங்கள் யோசிச்சு பாக்குறாரு. இந்த நடிகரும் ஜோசியும் ஒரு படத்துல டயலாக் பேசுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவர் ஜோசியை தொட்டு தொட்டு பேசுறாரு. அவங்களும் கோவமா பேசிட்டு கிளம்பி போறாங்க. இதத்தான் அவர் யோசிச்சு பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஜோசி இருந்த பிளாட்டுக்கு வராரு. உள்ள போய் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. அப்பதான் ஒரு இடத்துல ஒரு மோதிரத்தை ஒளிச்சு வச்சிருக்கத பாக்குறாரு. சிவா தான் ஜோசிக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்காருன்ற கோணத்துல யோசிச்சு பாக்குறாரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிரைம் நடந்த இடத்துல கிடைச்ச எவிடன்ஸை பார்க்கணும்னு சொல்றாரு. அங்க எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் இல்ல, கான்ஸ்டபிள் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோவும் ஒரு கேஸ்ல ஹெல்ப் பண்ணதுனால காமிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த எவிடன்ஸை பாக்குறாரு. அதுல ஒரு நகைக்கடை பில் இருக்கு. ஹீரோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. சிவா இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. எதை வச்சு சொல்றேன்னு ஃப்ரெண்டும் கேட்கிறாரு. போலீஸ் ரிப்போர்ட் படி 11:30 மணிக்கு தான் அந்த கொலை நடந்திருக்கு. ஆனா சிவா 11:23 தான் கீழே பைக்கை நிப்பாட்டிருக்காரு. எப்படியும் நார்மலா பிளாட்டுக்கு போக 3 அல்லது 4 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த மோதிரத்தை ஜோசிக்கு சர்ப்ரைஸா கொடுக்கறதுக்காகத்தான் அந்த இடத்துல வச்சிருக்காரு. அந்த நேரத்துல யாரோ வந்து இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா கொலையாளி தன்னோட கைரேகை எதுவும் கிடைக்காத மாதிரி தெளிவா இருந்திருக்கான். சிவா தான் இந்த கொலையை பண்ண மாதிரி பக்காவா செட் பண்ணிருக்கான். அதே மாதிரி அந்த துப்பாக்கியில சைலன்சர் ஃபிட் பண்ணிருக்கான். அதனாலதான் யாருக்கும் எந்த சவுண்டும் கேட்கல. சிவா தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஏன் சைலன்சரை ஃபிட் பண்ணணும்? அதனால சிவா அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த நடிகர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி சார், உங்க கூட நடிக்கிற பொண்ணுங்களாம் இறந்து போயிடறாங்க, இப்ப ஜோசி இறந்து போயிட்டாங்க, இதுக்கு முன்னாடி ரோகிணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அது எப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, என்னோட வேலை நடிக்கிறது, அவ்வளவுதான் சொல்றாரு. இத ஹீரோ பாக்குறாரு. இப்ப அந்த நடிகர்கிட்ட விசாரிக்கும் நினைச்சு அந்த இடத்துக்கு வராரு. சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனால வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்னு அவரை ஃபாலோ பண்ணி வராரு. நேரடியா உள்ள போக முடியாதுன்னு நினைச்சு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்ன சார் கதை சொல்ல போறீங்களான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. எந்த இடத்துல ஃப்ரீயா இருப்பாருன்னு கேட்க தினமும் நைட்டு ஒரு பாருக்கு போவாரு, அங்கதான் ஃப்ரீயா இருப்பாருன்னு அந்த பொண்ணும் சொல்றாங்க. ஹீரோ சாரா கிட்ட இந்த கேஸ பத்தி சொல்லி உதவி கேட்டிருப்பாரு. இப்ப அந்த நடிகர் பாருக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சாரா அவர் பக்கத்துல வந்து உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத ஹீரோவும் ரகுவும் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. சாரா பேச்சு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் சரக்கு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுல ஒன்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது ஒரு வகையான போதை மருந்து தான். தன்னை மறந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சாரா அவரை வெளியில கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோ அவர்கிட்ட நீதானே ஜோசியை கொண்டேன்னு கேக்குறாரு. நான் ஏன் அவளை கொலை பண்ண போறேன்னு அவரும் சொல்றாரு. அவன் உண்மையத்தான் சொல்றான்னு சாராவும் சொல்றாங்க. அதனால ஹீரோட டீம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்தை ஒரு போலீஸ் பார்த்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் ரங்கா கிட்ட வந்து ஹீரோ மேல புகார் கொடுக்குறாரு. இப்ப ரங்காவும் ஹீரோவை கூப்பிட்டு ஏன் அவரை மிரட்டின,
ஏன் ஸ்டேஷன் போய் அந்த எவிடன்ஸை பார்த்தேன்னு சொல்லிட்டு 5 மாசம் சஸ்பெண்ட் பண்றாரு. என்னாலதானே இப்படி ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றன்னா, இந்த கேஸ்ல சிவா கொலையாளி கிடையாது, உண்மையாவே அவர் ரொம்ப நல்லவர், நல்லவங்க எப்பயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அப்பா ஏதோ குற்றம் பண்ணிட்டாருன்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா உண்மையிலே அவர் அதை பண்ணிருக்க மாட்டாரு. இதனால ஹீரோட அப்பா ஜெயிலுக்கு போறாரு. திரும்பி வந்ததும் தற்கொலை பண்ணி இறந்து போயிறாரு. இதை நினைச்சு ஹீரோ ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவாரு. அதனாலதான் போலீஸ் ஆகும்னு நினைச்சு இந்த ஃபீல்டுக்கே வந்திருப்பாரு. அன்னைக்கு ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஜோசி ரொம்ப நாளா பேசல, இன்னைக்கு தான் பேசணும்னு வர சொல்லிருக்கான்னு ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க. இதை நினைச்சு பார்த்து ஜோசி ஏன் ரொம்ப நாளா பேசல, என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறாரு. அடுத்து ஜோசிக்கு உதவியா இருந்த ஒரு பையன்கிட்ட இதை பத்தி விசாரிக்கிறாரு. ஆமா சார், கொஞ்ச நாளாவே மேடம் ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னு அவனும் சொல்றான். இப்ப ஜோசியோட கால் டீடைல்ஸை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஃப்ரெண்ட்ஸ், சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. தெரியாத நம்பர் ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அது கர்நாடகா நம்பர்னு தெரிய வருது. அடுத்து பேங்க் டீடைல்ஸை செக் பண்றாங்க. தெரிஞ்ச அக்கௌண்ட்லாம் விட்டுட்டு தெரியாத அக்கௌண்ட்டை பாக்குறாங்க. அப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதை பத்தி விசாரிக்கும் போது அது கர்நாடகா அக்கௌண்ட்னு தெரிய வருது. அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அவன் என் கூட தான் சேர்ந்து இருந்தான், இப்ப அவன் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றாரு. அவனோட போட்டோ ஹீரோ கிட்ட இருக்கு. இதை காமிச்சு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. சரி கிளம்பலான்னு முடிவு பண்ணி பஸ்ல ஏறி உட்காந்துருக்காங்க. அப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் ஒரு பொருளை வித்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அவரை பாக்குறாரு. இவங்க தேடி வந்த ஆள் அவர் தான். உடனே ஹீரோ அவரை மடக்கி பிடிச்சு, ஏன் 10 லட்சம் ரூபா வாங்கினேன்னு கேக்குறாரு. சார், அந்த அக்கௌண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, ஒருத்தன் 500 ரூபா கொடுத்து என் பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர சொன்னான், அதனாலதான் தந்தேன், நான் பேங்க்குள்ள இருக்கும்போது அவன் வெளியில தான் இருந்தான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ தெரிஞ்ச நபர் மூலமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாரு. அவன் திரும்பி இருக்கான், முகம் தெளிவா தெரியல. ஆனா அவனுக்கு எதிராக ஒரு டிவி சேனல் பேட்டி எடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது ஹீரோயின் வேலை பார்க்குற டிவி சேனல்ல தான் இருக்கும். இது சம்பந்தமா ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. அவங்களும் போன் பண்ணி, நான் பேசிட்டேன், நீ போய் செக் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. ஹீரோவும் வந்து அந்த ஃபுட்டேஜை பாக்குறாரு. பின்னாடிதான் அவன் நிக்கிறான். அவனை போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப அந்த போட்டோவை ஹீரோயினுக்கு, 2 பேரோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. உடனே ரங்காவுக்கு தெரியாம ஆபீஸ்க்கு வராரு. அவனோட போட்டோ வச்சு வேற ஏதாவது கிரைம்ல தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ற பையன் பயந்து பயந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப ரங்கா எதேச்சியா வந்து இதை பாத்துறாரு. உடனே அந்த பையனையும் ஹீரோவையும் திட்டுறாரு. அதனால ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜோசி கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்திருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. சரி கிளம்பலான்னு பைக் எடுக்க வராரு. எல்லாருமே தெரியலன்னு உடனே சொல்லிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தயங்கி தயங்கி சொல்லிருப்பான். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஜோசியை பார்க்க வந்தப்ப இவன் தான் ஜோசியை கூப்பிட வந்திருப்பான். இது இவருக்கு ஞாபகம் வருது. அவனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அவனை தேடி வராங்க. இப்ப அந்த போட்டோவில் இருந்த ஆளையே ஹீரோ பாத்துறாரு. ஹீரோ அவனை பிடிச்சு, ஏன்டா இந்த கொலையை பண்ணேன்னு கேக்குறாரு. அவனும் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் வேகமா அவனை துரத்திட்டு வராரு. இப்ப அவருக்கு மூச்சு வாங்கி அப்படியே மயங்கி விழுந்துறாரு. அவனும் தப்பிச்சு போயிடுறான். அடுத்த சீன்ல ரகுவும் ஹீரோ கிட்ட கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்றாரு. அப்ப ஏதோ கவுன்சிலர் வீட்டுல திருட்டு போனதா தகவல் வருது. கைரேகை எடுக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோவுக்கு ஒரு ஐடியா தோணுது. இவர் சந்தேகப்பட்ட நபர்களோட கைரேகைய அந்த இடத்துல வைக்கலான்னு முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அங்க வைக்கிறாரு. இப்ப போலீஸ் அவங்கள பிடிச்சிடுறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட பேச வராரு. சத்தியமா நாங்க இந்த திருட்டை பண்ணலன்னு சொல்றாங்க. நான் தான் உங்களை மாட்ட வச்சேன். இதை விட பெரிய கேஸ்ல உங்களை மாட்டி விட முடியும். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் ஜோசியோட சாவுக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பேரும் ஆக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா பணம் கிடைக்காது, பணம் சம்பாதிக்க என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. அவங்கள ரகசியமா வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சு பிளக் பாயிண்ட்ல யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு கேமராவை பிக்ஸ் பண்றான். ஒரு நடிகையும் ட்ரெஸ் மாத்த உள்ள வராங்க. எல்லாமே அந்த கேமரால பதிவாகுது. இவங்க ஒரு போலியான ஐடியா கொடுத்து ஒரு சிம் கார்டு வாங்குறாங்க. இப்ப அந்த நடிகைக்கு போன் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுறாங்க. அதுக்காக ஒரு ஆள்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து அவர் பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஜோசியையும் மிரட்டணும், ஆனா நாங்க அவங்கள கொலை பண்ணலன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இவங்க இல்லைன்னா வேற யார் கொலை பண்ணதுன்னு யோசிக்கிறாரு. அப்ப கான்ஸ்டபிள் ஒருத்தனை புடிச்சு இழுத்துட்டு வர்றாரு. சார், நான் திருடவே இல்ல, பக்கத்துல இருந்தவன் தான் திருடுனா, அவனை விட்டுட்டு என்னை ஏன் பிடிச்சிட்டு வரீங்கன்னு கேக்குறான். இதை கேட்ட ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம ஏன் ஜோசியை யார் கொலை பண்ணாங்கன்ற கோணத்துல யோசிச்சுட்டு இருக்கோம், சிவாவை யார் கொலை பண்ணாங்கன்ற கோணத்துல யோசிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. மறுபடியும் பிளாட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாரு. அன்னைக்கு சிவா நார்மலா தான் பிளாட்டுக்கு வராரு. வரும்போதே பைக் சாவியை சுத்திக்கிட்டே வராரு. ஆனா எவிடன்ஸ்ல பைக் சாவி இருக்காது. அது மட்டும் எப்படி காணாம போயிருக்கும்? போலீஸ் தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. நேரா இன்ஸ்பெக்டர் வந்து, அது எப்படி சார் பைக் சாவி மட்டும் கிடைக்கலன்னு சொல்றாரு. கிடைக்கலனா நாங்க என்ன பண்றதுன்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. சார், நீங்க பொய் சொல்றீங்க, அந்த சாவில ஏதோ முக்கியமான ஒண்ணு இருக்கு, உங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. எங்க வந்து என்ன பேசுறேன்னு இன்ஸ்பெக்டரும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வந்து இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே நடந்து வராரு. அப்போ ஒரு கும்பல் வந்து ஹீரோவை பிடிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இதைத்தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ அவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப அந்த கும்பலுக்கு ஹெட்டா ஒருத்தர் இருப்பான். அவன் செல்லுக்கு கால் வருது. ஹீரோ அதை எடுக்கிறாரு. எதிரில பேசுறது வேற யாரும் இல்ல, எஸ்ஐ தான். இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான்.
எஸ்ஐயை பிடிச்சி வச்சு அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ட்ரிங்க்ஸ்ல அந்த போதை மருந்தை கலந்து கொடுத்து உண்மையை சொல்றாங்க. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஓனரை காமிக்கிறாங்க. இவர் பூமி கடியிலிருந்து ஆயில் எடுக்கிறதுக்காக விவசாய நிலங்கள் கடியில நிறைய குழாயை பதிக்கிறாரு. அதுல இருந்து கெமிக்கல் வெளியாகி விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது. இந்த விஷயம் வெளியே வராம இருக்க மினிஸ்டர், எம்எல்ஏ, போலீஸ்னு எல்லாரையும் கவனிக்கிறாரு. எஸ்ஐயும் இவரோட ஆள் தான். இதை பத்தி எழுதின மீடியாக்காரங்க நிறைய பேரை கொலை பண்றாங்க. இதைத்தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல கொலை செய்யப்பட்ட வினோத் சிவாவுக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. சிவாவோட பைக் ரிப்பேர் ஆயிரும். அதனால ஃப்ரெண்டு கிட்ட பைக் கொடுத்துட்டு சரி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. வினோத் அந்த ஆயில் கம்பெனி பத்தின நிறைய தகவலை சேகரிச்சு வச்சிருப்பாரு. அதை ஒரு பென் டிரைவ்ல ஏத்தி அந்த பைக் சாவியோட இணைச்சு வைக்கிறாரு. சிவாவும் அந்த பென் டிரைவ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குறாரு. தெரியாம எஸ்ஐ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல எஸ்ஐயும் சிவாவை கொல்ல ஒரு ஆளை ரெடி பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்பதான் கூட இருந்த ஜோசியும் கொலை பண்ணிருப்பான். இப்ப போலீஸ் இது சம்பந்தமான எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ தன்னோட லவர் சொல்றதுக்காக இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ ஒரு கால் வருது. உடனே கிளம்பி சாராவோட வீட்டுக்கு போறாரு. சாராவை கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கண்ணாடியில ஐ ஆம் கம்மிங் ஃபார் யூ அதர்வான்னு ரத்தத்துல எழுதி வச்சிருக்காங்க. இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோவை எல்லாமே கர்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒருத்த மட்டும்தான் அதர்வான்னு கூப்பிடுவான்னு யோசிக்கிறாரு. அனைமா செகண்ட் பார்ட்ல இதை பத்தி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.